இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெத்தவங்க இருக்க மத்தவங்கள நீ கையெடுத்து கும்பிட்டா அது நீ எனக்கு செய்யற அவமரியாதை இல்லையா? சமந்தி, தப்பா நினைக்காதீங்க. வானதி யதார்த்தமா என்கிட்ட வந்துட்டா. இத நீங்க பெருசு பண்ண வேண்டாம். அது எப்படி சம்பந்தி? அவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லாம அவ பண்ணத சரின்னு நியாயப்படுத்துறீங்க. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லம்மா. பிறந்த வீட்ல உனக்கு நல்லது கெட்டதை சொல்லி வளர்க்கற குடுப்பனை எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனா புகுந்த இடத்துலயும் உனக்கு நல்லத சொல்ல ஆள் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லம்மா. நீயும் என்ன மாதிரி அப்பாவிதான். நான் இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? சம்மந்தியும் ஒரு பொண்ண பெத்தவங்களாச்சே. யாருக்கு எப்ப மரியாதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சது என்னோட தப்புதான். சமந்தி, நடந்தது தப்புதான். முறைப்படி வானதி உங்ககிட்டதான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். வானதி, நீ முதல்ல போய் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போ வானதி. சரிம்மா. அம்மாடி, நீ என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா புகுந்த வீட்ல கௌரவத்தோடவும் சுயமரியாதையோடவும் வாழணும். அப்படி நீ வாழ்றத பாத்துக்கிட்டே நான் கண்ணை மூடணும். இந்த வீட்ல வேலை செய்ய வானதியை தவிர வேற யாருமே இல்லையா? எல்லாருமே இருக்காங்க. ஆனா வழக்கமா வானதி தான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுவா. என் பொண்ணு ராஜகுமாரி மாதிரி இந்த வீட்ல இருப்பான்னு நினைச்சேன். ஆனா ஏன் கண்ணு முன்னாடியே அவளை இப்படி பாக்குறதுக்கு இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷம். உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்னால இத பார்க்க முடியல. வானதி, இந்த வீட்ல சமையல் வேலை மட்டும்தான் பாக்குறியா இல்ல மொத்தமா எல்லா வேலையும் நீதான் பாக்குறியா? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதெல்லாம் கேளுங்களேன். இந்த வேலையெல்லாம் நான் விருப்பப்பட்டு தான் பண்றேன். இல்ல, நீ பேசி என் மனச மாத்தலான்னு நினைக்காத. ஏங்க, வானதி தான் சின்ன பொண்ணு. நான் சொல்றது உங்களுக்கு கூடவா புரியல? அவ சின்ன வயசுல இருந்தே இப்படித்தாமா. யாரையும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டா. அதுக்காக இவள அப்படியே விட்டுற முடியுமா? வானதி, நீ முதல்ல அம்மா கூட உட்காரு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அம்மா, நான் பரிமாறேன். தங்கச்சிமா, நீ உட்காருமா. நீ ஏமா எந்திரிக்கணும்? அமுதா, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? தங்கச்சிமா எந்திரிச்சு சாப்பாடு பரிமாற போறேன்னு சொல்றாங்க, நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? முதல்ல நீ எந்திரிச்சு எல்லாருக்கும் பரிமாறு. ஆமாமா, ஆத்தி ஆத்தியும் பரிமாறுவாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு பரிமாறு. உட்காரு உட்காரு. ஆத்தி, இந்த வசுந்தரவ பத்தியடி என்ன நடிப்பு நடிக்கிறா?
இவ நடிக்கிற நடிப்பை பார்த்தா இவதான் வானத்துக்கு அம்மாவும் நானே நம்பிடுவேன் போல இருக்கு. அம்மா ம், எப்படிமா ம். உனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கிறாங்க? கொஞ்சம் விட்டா நம்மளையே தூக்கி சாப்பிடுவாங்க போலயே. இது தொடக்கம்தான். போக போக இந்த புயலை சமாளிக்க முடியாம நீ கண் கலங்கி கதற போறத இவங்க எல்லாம் பார்க்க தான் போறாங்க. கூப்பிட்டுருந்தீங்களா? வானதி, வாடா வா, அம்மா பக்கத்துல வா. இன்னைக்கு நான் பூஜையில நடந்துகிட்ட விதம் என் மேல உனக்கு கோவமா இருந்துச்சா வானதி? சொல்லு வானதி, உன் மனசுல நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லு. என்னடா அம்மா இப்படி நடந்துக்கறான்னு கண்டிப்பா உனக்கு கோவம் இருந்திருக்கும். எனக்கே ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கே என்ன நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. நான் அப்படி நடந்துட்டு இருக்க கூடாதுதான். என்னையே அறியாம உன் மேல இருக்கிற பாசத்துல நான் அப்படி நடந்துகிட்டேன். நீ எதையுமே மனசுல வச்சுக்காத வானதி. என் மேல வருத்தம் இல்லைன்னு சொல்லு வானதி. நீ அமைதியா இருக்கிறத பாக்கும்போது என் மேல வருத்தமா இருக்கியோன்னு தோணுது. எனக்கு நீங்க நடந்துகிட்டதுல எந்த வருத்தமும் இல்ல. நான் உங்க மக. என்ன நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஒருவேளை நான் தப்பு பண்ணிருந்தா அதை நீங்க சரி பண்ணலாம். எனக்கு தெரியாததெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஆனா எனக்கு எல்லாரையும் விட ராஜேஸ்வரி அம்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்பந்தியம்மா சாப்பிட்டு போயிட்டாங்களா? மதியம் என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்கணுங்க. அம்மா, வானதை கிட்ட சமைக்க சொல்ல வேண்டியதானே, நீங்க ஏன் கேக்குறீங்க? டேய், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற முக்கியமான உறவுக்காரவங்க. அவங்கள நான் உபசரிக்கிறதா முறை. அது சரிம்மா, ஆபீஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க முக்கியமான ஊரை வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்கன்னு ஆபீஸ்க்கே வர மறுத்துறாதீங்க. இன்னைக்காவது வருவீங்களா? கார்த்திக், நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரிஞ்சுக்காம பேசுறியா? வந்திருக்கிறது வானதியோட அம்மா. அவங்க மனசு கோணாம பாத்துக்கிட்டாதான் வானதி சந்தோஷப்படுவா. அவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருப்பாங்க? என்ன கேள்வி இது? அவங்க 23 வருஷம் கழிச்சு மகளை பார்க்க வந்திருக்காங்க. முதல்ல அவங்க வானதி கூட பேசணும், பழகணும். அப்புறம் நம்மளோட பேசி பழகணும். அப்புறம் தானே அவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு தெரியும். ஒருவேளை உன்னையும் வானதியையும் மலேசியாவுக்கு கூப்பிட்டா நீ போக வேண்டியது இருக்கும். என்ன, மலேசியாவுக்கா? நானா? நோ சான்ஸ்.